இங்கே அன்லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணுறதே பெரிய ப்ராசஸ் தான். இவங்க பேர் நிதர்ஷனா 1-to-1 சாரீ ட்ரிப்பிங் படிக்கிறதுக்காக வந்தாங்க. வந்தோடனே சொன்னது என்னென்னா, நான் நிறைய பேர்கிட்ட கிளாஸ் போயிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ரேண்டமாக என்னால் நீட்டாக பண்ண முடியுது, பட் எனக்குன்னு ஒரு சிக்னேச்சரோ ஸ்டைலோ எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம நிறைய பேர்த்தோட விஷயங்களை காப்பி பண்ணி பண்ணுறனால இப்போ நான் ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் என்னோட டெக்னிக்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஒரு ரீசனை கேள்விப்படுறேன். 1-to-1 படிக்க வந்தவங்க கிட்ட குவைட் சர்ப்ரைசிங். நான் கூட நிறைய தடவை நினச்சிருக்கேன் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் வீடியோஸ் பார்த்து படிக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு. அண்ட் என்னோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேசிக்ஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும், ஸோ தட் எந்த அப்கிரேடேஷன் வந்தாலும் அதை உங்களால் ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் அவங்க பண்ண சாரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 சாரீஸ் பண்ணிட்டு போனாங்க. குயிக்காக ஒரு ரிவ்யூ கேட்டுடலாமா? ஆல்ரெடி நான் வந்து பேசிக் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். லைக் எப்படின்னா நிறையா வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்த்துக்கிட்ட கற்றுக்கிட்டு நிறைய மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் சாரீ ட்ரிப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் நிறையா பேர் நிறையா சொல்கிறாங்க, நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஒரு ஸ்டைலே கிடைக்காது. பட் எல்லாமே சேர்ந்து கன்ஃபியூஸ் தான் ஆச்சு, தவிர ஒரு கிளாரிட்டியே இல்லை. அந்த கிளாரிட்டிக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து கிளாஸ்க்கு வந்தேன். ஸோ நீங்கள் பொறுமையாக எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணாவே வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் தான் எல்லாமே இல்லையா. நான் வந்து 6 சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அதாவது எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலுமே நீங்கள் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது கூட நீங்கள் அப்பப்போ கரெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் பார்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்.